ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆமென் சொல்லுங்க. எந்த அளவுக்கு நல்லவர்னா மிக மிக நல்லவர். பேசிக்கா பார்த்தா அவர் நல்லவர் தான். அவர் எப்ப தெரியுமா எனக்கு நல்லவரா மாறினாரு? என்னை விசாரிக்கிறபடினால எனக்கு நல்லவரா மாறினார். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஆண்டவர் நல்லவர் தான், அதுல மாற்று கருத்தே இல்ல. எப்ப தெரியுமா எனக்கு நல்லவர்னு புரிய வந்தது? என்னை விசாரிக்கிற தகப்பனா இருக்கிறபடினா. நானு ரொம்ப மோசமா இருந்தேன். நானுன்றப்ப என் மூஞ்சத்தை திரும்ப முடிக்காத உன்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். நான் மோசமா போய் பார்க்குறேன், பாஸ்டர் ரொம்ப மோசமோ? ஆமா, நான் ரொம்ப மோசன்றப்ப என் கூட சேர்ந்து நீ தான் எல்லாம் கூட்டு கலவாணி தான். என்ன யார் தனியா போய் யோக்கியமா வாழ்ந்துட்டான்? ஆமீன் சொல்லு. எல்லாம் திருட்டு போயிலுங்க, ஃப்ராடுங்க, முள்ள மாதிரி. இப்போ ஆமீன் வரப்ப சொல்லு, ஆமீன் சொல்லு. ஆமீன். ஆமா, அப்படி இருந்த நாட்களிலே என் ஆண்டவர் என்னை விசாரிக்கிறவராக இருந்தாராம். அதனாலதான் நம்ம பண்ண பாவத்திலே செத்து போயிடாதபடிக்கு ரட்சிக்கப்படுற நாள் வரைக்கும் நான் அவர் பாதுகாத்து கொண்டே வந்தார். வரல சொல்லுவோமா? ஆமா, இதை உண்மையா மனசுல உணர்ந்தவங்க நல்ல சத்தத்தை உயர்த்தி என்னோடு கூட சேர்ந்து, என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். சத்தத்தை உயர்த்தி, என் கர்த்தர் மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். சத்துருக்கள் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து, சொல்லுங்க, பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றேன். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. சொல்லுங்க, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிறீர். இப்ப சொல்லுங்க பாப்போம், மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். மறுபடியும் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் நம்மளை காலி பண்ண பிளான் பண்ணியிருப்பாங்க? பெருசா பணம் காசு வச்சு வாழ்றதெல்லாம் இல்ல, நம்ம சந்தோஷமா சிரிச்சு வாழ்றத பார்த்தாலே பக்கத்துக்காரனுக்கு ஆக மாட்டேங்குது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? என்னடா இவன் ஆட்டோ ஓட்டி 10 ரூபாயா சம்பாதிக்கிறான், பார்த்தா சந்தோஷமா இருக்கிறான், இதை கண்டாலே 4 பேருக்கு ஆகாது. என்ன பிரச்சனை தெரியுமா? நம்ம ஏன் சந்தோஷமா இருக்கணும்ன்ற ரகசியம் அவனுக்கு தெரியல, சொன்னாலும் மண்டைக்கு ஏறல. நான் சந்தோஷமா ரகசியம் என்ன தெரியுமா? என்ன? நான் சந்தோஷமா இருக்க காரணம் இயேசுதான். அல்லேலூயா. உன் தலையை கவிழ்ந்து போகும்படிக்கு தேவன் ஒருபோது அனுமதிக்கவே மாட்டார். விசுவாசம் ஆமென் சொல்றீங்க பாப்போம். ஆமா, நீ வெட்கப்பட்டு போக அலோ பண்ணவே மாட்டார். உன்னை யாரும் காலி பண்ணவே முடியாது. நான் ரட்சிக்கப்பட்டு இப்பதானே பாஸ்டர் வந்திருக்கேன், உன்னதான் கர்த்தர் மேல தூக்கி வைப்பார். ஆமா, நான் ரொம்ப பாவியா இருந்தேன் பாஸ்டர், உன்னதான் முதல்ல கர்த்தர் மேல தூக்குவார். எனக்கு தெரியும், இங்க இருக்கிறதே மோசமான பாவி நான் தான். ஆமா, என்ன தூக்கி இங்க நிக்க வச்சிட்டாருன்னா உன்னதான் தூக்கி எங்க வேணாலும் நிக்க வைப்பார் ஆண்டவர். அதுதான் உண்மை. அல்லே சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, சத்தமா ஹalleluya. ஆமா, சங்கீதம் 23ல வாசிக்கிறபடிதான் என்ன சொல்லுது? முன்பாக அங்க செக்கே அங்கதான் வைக்கிறாரு. உன்னை உயர்த்தி வைக்கிற, தனியா உயர்த்தி வைக்கலையா? உன்னை எவன் குத்துனானோ அவன் முன்னாடியே உன்னை உயர்த்தி வைக்கிறாரா? எவ்வளவு நல்ல ஆண்டவர்ல. ஆமா, எங்க அவர் மகிமைப்படுவார்னா, உன்னை எவன் கீழே தள்ள ட்ரை பண்றானோ அவன் கண்களுக்கு முன்பாகவே உன்னை தூக்கி மேல நிக்க வைப்பாராம். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, சத்ரு பகைஞருக்கு எதிரே ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். அதுல என்ன மட்டும் எனக்கு மட்டும் எண்ணெயை வச்சு தலையில அபிஷேகம் பண்றாராம். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சொல்லி முடிங்க பாப்போம். நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கடைசி வசனம், கர்த்தருடைய வீட்டிலே, அது அப்படி சொல்லக்கூடாது, நீடித்த நாட்களாய். எப்படி? சாஸ்திரனுடைய ஒரே தந்திரம் என்ன தெரியுமா? உன்னை வந்துட்டு சபையை விட்டு பிரிச்சிடணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
ஐக்கியத்தில், கூட்டத்தில், ஃபேமிலியில், சபையிலிருந்து வர முடியாதபடிக்கு உன்னை ஸ்டாப் பண்ணிட்டானா உன்னை பிசாசு எப்படினாலும் காலி பண்ணலாம். அதான் உண்மை. புரியுதா இல்லையா? இந்த டிஸ்கவரி சேனலில் பார்த்தீங்கன்னா காட்டில் வந்துட்டு மாடு கும்பலை, காட்டு மாடு கும்பலாக மேய்ஞ்சிட்டு இருக்கும். காட்டுக்கே ராஜா சிங்கம் நேராக போய் அடிக்குமா? என்ன பண்ண தெரியுமா? ஒரு 2 சிங்கம் சேர்ந்துன்னு சுற்றி சுற்றி ஓடி வரும் அந்த மாட்டு கூட்டத்தை அலைக்கழிக்கும். அதுல எதனா ஒரு மாடு பயந்து போய் கூட்டத்தில் இல்லாம ஐயோ ஓடிடலாம் வா தனியா ஓடும் பத்தியா, செத்துரும் அவ்வளவுதான். இது பிசாசோட தந்திரம். ஒன்னே ஒன்று மட்டும் தான், என்னத்தையாவது ஒன்று பண்ணி ஏதாவது பிரச்சனையை கிரியேட் பண்ணி என்னத்தையாவது பேச வச்சு அழகா உன்னை மட்டும் தனியா வெளியே கொண்டு போவான் பாரு. எதுக்கு தெரியுமா? நீ நினைப்ப நான் வேகமா ஓட்டேன், நல்ல வேலைடாப்பா அந்த சபையிலும் தப்பிச்சுக்கணும்னா நினைப்ப. அதுதான் பிசாசு பிளான் ஒன்று போட்டு தள்ளுறதுக்கு. நான் சொல்றேன், என் ஃபேமிலி குடும்பம் நான் என்ன செஞ்சாலும் சபையோடு சேர்ந்து தான் நான் செய்வேன். ராமன் சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா ஒன்றாக இருப்பதுதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறதுல மிகப்பெரிய வெற்றி. யோவான் 17ஆம் அதிகாரத்திலே இயேசு தான் போதிக்கிறார், பிதாவே நீரும் நானும் ஒன்றாக இருக்கிறது போல இவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கும்படி வேண்டுகிறேன் அப்படின்றார். நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கிறதுனால தான் தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். சொல்லுவோமா? ஆமா. இந்த சரணத்தை ஒரே ஒரு முறை மட்டும் பாடி, வெள்ளம் போல் சத்துரு எதிர்த்து வந்தாலும் ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவீர். வரை உதவி செய்த நேசரே இனியும் உதவி செய்ய வல்லவர் என்னோடு கூட சேர்ந்து. வெள்ளம் போல் சத்துரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவி எனக்காய் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே இனியும் உதவி செய்ய வல்லவரே. எதிர்த்து வந்தாலும் நல்ல கையை தட்டி ஆவி எனக்கை கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே இனியும் உதவி செய்ய வல்லவரே. சத்தத்தை உயர்த்தி மறவே செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. சொல்லுங்க மறவே என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், விசாரிக்கும் நல் தகப்பனவர். சொல்லுங்க என் கர்த்தர் நல்லவர். சதத்தை உயர்த்தி நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஆமென். ஹalleluya ஹalleluya. எல்லாம் எழுது நின்று நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். முழு மனதோடு கர்த்தருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனுக்கு நன்றி சொல்ல போறோம். எல்லா கண்களும் மூடி வாயில திறந்து, எலும்புகள், என் தசைகள், என் தோள்கள், என் நரம்பு உருவாகுவதற்கு முன்பாகவே என் மேல அழைப்பை வைத்த தேவன் நீர் அல்லவா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்க குடும்பத்தை நீங்க ராஜா பாருங்கப்பா, என் பிள்ளைகளுக்கு நீ தகப்பனா இருங்க ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கு நீர் ஆண்டவராய் இருப்பீராக, எனக்கு நீங்க மனவாளனாய் இருப்பீராக, நல்ல சிநேகிதனாய், என்னுடைய நல்ல தகப்பனாய், அன்பு செலுத்துற நல்ல ஒரு தாயாய், என்னை ஆற்றி தேற்றுகிறவராய், என்றென்றைக்கும் என்னோடு குழுவே இருக்கிற இம்மானுவேலனாய், என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. சொல்லுங்க, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி ஐயா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே
கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே சொல்லுவே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்லை. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்பே என் கருவை கண்டீரையா. சொல்லுங்க, பெயர் உருவாகும், பெயர் சொல்லி அழைத்தீரையா, பெயர் சொல்லி அழைத்தீரையா. தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே நம்மளை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் அவர் உள்ள கரங்களில் வரைந்து வைத்திருக்கிறார் என்ற விதம் சொல்லுகிறது. நம்முடைய தலைமுடியெல்லாம் அவர் எண்ணி வைத்திருக்கிறார் என்ற விதம் சொல்லுகிறது. நம்முடைய உருவம் உருவாவதற்கு முன்பாகவே நம்முடைய உருவம் இப்படியா இருக்கும் என்பதை கர்த்தர் முன்கூட்டியே அறிந்திருந்தார். உலகத்தையே இன்னும் படைக்கல, உலகத்தையே இன்னும் படைக்கல. ஆனா உலக படைப்பதற்கு முன்பாகவே உன்னை கர்த்தர் அறிந்திருந்தார். அவருக்காக உன்னை அவர் வேறு பிரித்தார். உன்னுடைய தாயினுடைய வயிற்றுல நீ சிசுவாய் கருவாய் உருவாவதற்கு முன்பாகவே உன் மாம்சம் இன்னும் உருவாகல. ஆனா உன் மேல கர்த்தர் அழைப்பை உண்டாக்கினார், உன் மேல ஒரு தரிசனத்தை உண்டாக்கினார். உன் வாழ்க்கையை அவர் ஏற்கனவே முன்குறித்திருக்கிறார். அவருக்காகவே உன்னை அவர் வைத்திருக்கிறார். நான் இன்னும் பிறக்கல, விவரம் தெரியல, நான் யாருன்னு எனக்கே தெரியல. ஆனா என் கர்த்தர் அறிந்திருந்தார். ஏசப்பானை தெரிந்து கொண்டாரு. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் சுமந்து கொண்டீரே. தாய் கருவிலே பத்திரமாய் சுமந்து கொண்டீர், அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் சுமந்து கொண்டீரே. தாய் கருவிலே சுமந்து கொண்டீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்பே பெயர் சொல்லி அழைத்தீரையா. நீங்க போதும் டாடி, எங்களுக்கு எங்க கூட யாருமே இல்லாவிட்டாலும் எங்களோட கூட நீங்க இருந்தா போதும் டாடி. எங்களை சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லைனாலும் நீங்க எனக்கு சப்போர்ட்டா இருந்தா போதும் அப்பா.
என்னை விசாரிப்பதற்கு யாரும் இல்லாவிட்டாலும் நீங்க விசாரிச்ச போதும் ஆண்டவரே. ஆமா, கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க பாப்பா. நன்றி அப்பா, நன்றி சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி, எங்க அம்மா வயித்துல நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்கப்பா. என்னை எப்படி படைக்கணும்னு சொல்லி நீங்க தீர்மானிச்சீங்க ஆண்டவரே. ஆமா, என்ன நான் நினைச்சேன், நான் பிறந்த பிறகு நான் ரோட்ல போகும்போது நான் ஜெபம் பண்றதுனால தான், வீட்டுல இருந்து கிளம்பும் போது ஜெபம் பண்ணிட்டு கிளம்புறதுனால இயேசுவை பாதுகாக்கிறார் நான் நினைச்சேன். ஆனா நான் யாருன்றதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அம்மாவோட கர்ப்பத்தில் இருக்கும் போதே அவர் அடிமையாய் பாதுகாத்தார். எவ்வளவு நல்ல ஆண்டவர்ல. கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்து, கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, அப்பா உண்மை போல ஒரு நல்லவர் யாருமே இல்லை ஆண்டவர். சொல்லுங்க சொல்லுங்க, வாயில திறந்து சொல்லி தகப்பட நன்றி சொல்லுங்க பார்ப்போம். இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்திலே தேவனுடைய நன்றி சொல்லி ஆரம்பிக்கலாம். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அவர்கள் வாழ்க்கையில நன்மை நடந்ததுன்னா கடவுளுக்கு நன்றி சொல்லுவாங்க. ஆனா விசுவாசிகளாகி நாம இந்த வருஷத்தை கர்த்தர் நன்மையாக நடத்த போகிறார் என்ற விசுவாசத்தோடு முன்கூட்டியே நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறோம். சொல்லுங்க சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி தகப்படே, இந்த வருஷம் நன்மையாய், ஆசீர்வாதமாய், கிருபையாய், பிரயோஜனமாய், ஆமா குறைவுகளின்றி நிறைவாக, போராட்டத்தின் மத்தியில சமாதானமாக, பிரச்சனைகள் மத்தியில விடுதலையோடு நீங்க நடத்த போறீங்கப்பா. நன்றி சொல்றோம். எபினேசர் என்றால் உனக்கு உதவி செய்கிற தேவன் என்று அர்த்தமாகும். எங்களை சுமக்கிற தேவன், எங்களை தாங்குகிற கர்த்தர், நாங்கள் மடங்கடிக்கப்படும் பொழுது எங்களை தூக்கி விடுகிற தேவன் அவர். ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு எங்களை போஷிக்கிற ஆண்டவர் அவர். ஒவ்வொரு நாளும் உணவு கொடுத்து நடத்துகிற ஆண்டவர் அவர். சீசன்ல பார்த்து இயேசு சொன்னாரு, இந்த வானத்துல பறக்கிற குருவி பத்தியா, அது மார்க்கெட்ல காசு கொடுத்து வாங்கினா 5 ரூபா பெறும். அது கூட ஆண்டவருடைய அனுமதி இல்லாம தரையில விழுந்து மாண்டு போவது அல்ல. அதை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர் என்று இயேசு சொன்னாரு. நாங்கள் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் முழு மனசோடு நம்புறோம்ப்பா, முழு மனதோடு நம்புறோம் ஆண்டவரே. சொல்லுங்க, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நம்புவே இயேசுவை. சொல்லுங்க, நம்புவே இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தோ நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தோ நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசத்தோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசத்தோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன். கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, நம்புவேன். பாரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும். சொல்லுங்க, என்னுடைய வருமானமே இல்லாம போனாலும் என்னை நடத்துகிற கர்த்தரோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருப்போம், காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை.
கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவை பார்த்து சொல்லுங்க. இயேசுவே உம்மை நம்புவேன். வாயில திறந்து வச்சுட்டேன். ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது மனுஷன் ஆசையில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதேனாலும். சொல்லுங்க ஆண்டவரே, மனுஷன் நம்பி அல்லப்பா, உங்களை நம்பி இருக்கும் ஆண்டவரே. சொல்லு, கண்ணை மூடி இயேசுவை பார்த்து சொல்லு, இயேசுப்பா மனுஷன் நம்பி இல்லை ஆண்டவரே, பெற்றோரை நம்பி அல்ல, குடும்பத்தை நம்பி அல்ல, என் நண்பர்களை நம்பி அல்ல, என் உறவினர்களை நம்பி அல்ல ஆண்டவரே, நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம்ப்பா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது அவரை நம்புகிறவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாரா. அவரை நம்பினவர்களை முகங்களை பிரகாசிப்பிக்க செய்கிற தேவனவர். அவைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையில் அஸ்திவாரம். சொல்லுங்க, நான் நிற்கும் பூமி அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை, யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி நம்புவேன் இயேசு ஒருவரை, என் இயேசு ஒருவரை. வெளியே இருக்கவங்க எல்லாம் சத்தத்தை உயர்த்தி ஆமா சொல்லுங்க, நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆமா, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லைனாலும் யாருமே தேவையில்லை, என் இயேசு என்னோடு இருக்கிறார். நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. Hallelujah, 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 hallelujah. Oh, hallelujah. சபை மக்கள் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஐயா வாழ்க, வாழ்க. துதிங்க துதிங்க, கர்த்தர் துதிங்க. நாமம் வாழ்க. ஆண்டவரை உயர்த்தி பாடுங்க. ஐயா வாழ்க, ஓ ரிகரபரா சந்தனமௌரியா உரபலபரா சியாந்தரா கனமௌரியாந்தரா வாழ்க,
ஐயா வாழ்க வாழ்க சொல்லுங்க நாமம் நாமும் வாழ்க ஐயா வாழ்க இயேசு மகிமைப்படுவாராக வாழ்க பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவாராக பரிசுத்த ஆவியாக தேவன் மகிமைப்படுவாராக பரிசுத்தரே உம்மை உயர்த்துகிறோம் எங்கள் பரிகாரியே உம்மை உயர்த்துகிறோம் எங்கள் தயாபரரே உம்மை உயர்த்துகிறோம் எங்கள் மணவாளரே உம்மை உயர்த்துகிறோம் எங்கள் விடிவெள்ளி நட்சத்திரமே உம்மை உயர்த்துகிறோம் Hallelujah. பரிசுத்தரே பரிசுத்தரே பரலோக ராஜாவே பரிசுத்தரே பரிசுத்தரே பரலோக ராஜாவே கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் பரிசுத்தரே சொல்லுங்க கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் பரிசுத்தரே கரங்களை உயர் ஆராதனை ஆராதனை பரிசுத்தர் பரிசுத்தர்க்கே ஆராதனை ஆராதனை பரிசுத்தர் பரிசுத்தரே ஓ வணக்கமாய் விழுகின்றோ நீரே பாத்திரனே வணக்கமாய் விழுகின்றோ நீரே பாத்திரனே இருக்கிற இடங்கள் அப்படியே எல்லாம் முழங்காறு பண்ணிடுவோம் எல்லாம் முழங்காறு பண்ணிட்டு முழங்காறு படி எல்லாம் உட்கார வேணாம் உட்காரல தேவனுடைய சமூகத்தில் முழங்கால்கள் முடங்கட்டும் நாவுகள் அறிக்கை செய்யட்டும் இயேசுவே ஆண்டவர் என்று வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய நாவுகள் அறிக்கை செய்கிற நாமம் இயேசுவின் நாமம் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளையும் நியாயந்திருக்க போகிற அந்த நாமம் இயேசுவின் நாமம் அந்த நாமத்திற்கு முழங்கால் முடங்கிய வண்ணமாய் கண்களை மூடி வணக்கமாய் விழுகின்றோ நீரே பாத்திரரே சொல்லுங்க வணக்கமாய் விழுகின்றோ நீரே பாத்திரரே ரெண்டு கரங்களை உயர்த்தி பாத்திர நீரே இயேசுவே சத்தத்தை உயர்த்தி பாத்திர எங்கள் துதிகளுக்கு பாத்திரர் அவர்தான் சொல்லுங்க இயேசுவே இயேசுவே நீர் பாத்திரரே உமக்கே எல்லா மகிமை உண்டாகட்டும்ப்பா உமக்கே எல்லா துதியும் உண்டாகட்டும் உமக்கே எல்லா புகழும் உண்டாகட்டும் எங்கள் பிதாவாகிய தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உயர்த்துகிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள ஆவியை நாங்கள் உயர்த்துகிறோம் எங்கள் திரியேக தேவனுக்கு எல்லா மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே மகிமைப்படுவாராக ஆண்டவரே மகிமைப்படுவாராக நேரங்கள்ல நம்ம இருதயத்துல நம்மளுடைய விருப்பத்தை ஒரு பக்கம் பிடிச்சு வச்சுக்கிட்டு ஆண்டவரே உங்க விருப்பம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்ல அது மாயமானமான வாழ்க்கை அது ஆண்டவரை ஏமாற்ற முடியாது அது ஒரு நடிக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை உண்மையாய் ஒப்பு கொடுப்பது என்ன தெரியுமா எனக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்குப்பா
ஆனாலும் அதை விட்டு கொடுத்து சொல்றேன், உங்களுடைய சித்தம் இல்லைனா அது எனக்கு வேண்டாம். அதுதான் உண்மையான அர்ப்பணிப்பு. அதுதான் உண்மையான அர்ப்பணிப்பு. கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து அப்பா கிட்ட சொல்லுங்கப்பா, என்னுடைய சரீரத்தை, என் இருதயத்தை, என் மனசை, என் யோசனைகளை, என்னுடைய திட்டங்களை, என் எதிர்காலத்தை, என்னுடைய ஐடியாஸ் எல்லாம் ஆண்டவரே முழுமையாய் நான் விட்டு கொடுக்குறேன் உங்களுடைய சமூகத்தில். என்னுடைய சித்தம் அல்லப்பா, உங்களுடைய சித்தம் நிறைவேறிட்டாண்டவரே. என் விருப்பம் இல்ல ஆண்டவரே, உங்களுடைய விருப்பம் நிறைவேறிட்டாப்பா. என்னுடைய யோசனைகள் இல்ல ஆண்டவரே, உங்களுடைய யோசனைகள் நிறைவேறிட்டாப்பா. எஸ் லார்ட், உங்களுடைய சித்தம் மாத்திரமே நிறைவேறும்படி நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. உன்னுடைய திட்டங்கள் ஒருவேளை முறியடிக்கப்பட்டு போயிருந்திருக்கலாம். அதுக்காக தான் 2024 ஆரம்பத்திலேயே ஆண்டவர்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனுடைய திட்டம் வாழ்க்கையில ஒருபோதும் தோற்று போகாது. உன் வாழ்க்கையில கர்த்தர் நடத்துகிற காரியத்தை ஒரு மனுஷன் தடுக்க முடியாது. ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். விட்டு கொடுத்து ஆண்டவரே உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டப்பா. சாத்தியமில்லாத காரியங்களை சாத்தியப்படுத்துகிறவர் அவர்தான். எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவர மாணவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. சொல்லுங்க, எனக்காய் நிற்கும் சொல்லுங்க, எனக்காய் பேசுறேன் சப்பா, பேசும் இயேசுவுக்கே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா கனமும் என்னில் நிலைவர மாணவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. சொல்லுங்க, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. எனக்காக இன்றைக்கும் இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். பிதாவின் வலது பார்சத்தில் நமக்காக இன்றைக்கும் இயேசு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கரங்களை விட்டு கொடுத்து அப்படின்னா அவர் வாழ்க்கையில சாத்தியமில்லாத காரியங்களை சாத்தியப்படுத்துவாரு, முடியாத காரியங்களை முடித்து கொடுப்பாரு, இல்ல என்ற விஷயத்தை இருக்கிற மாற்றி முடிப்பாரு. எல்லாம் மாம்சீக சித்தத்தின்படி அல்ல, எல்லா ஆவியின் சித்தத்தின்படி நடப்பதாக. ஆண்டவரே, ஒருவேளை எனக்குள்ள மாம்ச யோசனைகள் வருமானால் அதை எனக்கு உணர்த்துங்கப்பா. கேளுங்க, மாம்ச யோசனைகள் வந்தா உணர்த்துங்க ஆண்டவரே. உங்களுடைய வழிகளை விட்டு மாறி போனா பேசுங்கப்பா. உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செஞ்சா என்ன கண்டிங்க ஆண்டவரே. உம்முடைய வழியை விட்டு விலகாதபடிக்கு என் அடிகளை கர்த்தர் காத்துக் கொள்வீராக. உன் பாதைகளை விட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே என் கால்களை ஸ்திரப்படுத்துவீராக. உம்முடைய வழியில மாத்திரமே நடப்பதற்கு என் பாதைகளை கர்த்தர் செவ்வைப்படுத்துவீராக. உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்குவீராக. கண்மலையின் தேனினால கர்த்தர்களை திருப்தியாக்குவீராக. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பாதைகளை விட்டு ஒருபோதும் விலகாதபடிக்கு எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய வருகை மற்றும் கரைதிரையற்றதாய் சுத்தமாய் நீர் காத்துக் கொள்வீராக. அதற்காகவே ஆண்டவரே உம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறப்பா.
உம்மை துதிக்கும்படி, உம்மை ஆராதிக்கும்படி தேவன் தந்த கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. நீர் ஒருவரே மகிமை பெற்றோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உம்மை இந்த ஆராதனையை உம்முடைய சமூகத்தில் ஏறெடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென்.